there is a scene of அர்ஜுன் played by அத்துல் அவர் வாலை கிஸ் பண்ணுற மாதிரி ஒரு சீன் வருது இதில். அது வந்து ரொம்ப இட் வாஸ் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் ஷூட் எக்ஸ்பீரியன்ஸ். பிகாஸ் அது எல்லாருக்குமே ஸ்கிரிப்ட் அஃப்கோர்ஸ் செட்டில் எல்லோரும் நிறைய ஹெச்ஓடிஸ் எல்லாருமே படிச்சிருந்தாங்க ஸ்கிரிப்டை. எவ்ரி ஒன் நியூ திஸ் இஸ் கோயிங் டு பி அ மொமெண்ட், ஷூட்லேயே திஸ் இஸ் கோயிங் டு பி அ மொமெண்ட்னு தெரியும் உங்களுக்கு. அண்ட் அத்துலும் வந்து ஹி வாஸ் மென்டலி ப்ரிப்பேரிங். அது என்னைக்கு விஜய் அது என்னைக்கு விஜய்னு கேட்டுகிட்டே இருப்பார். ஆமாங்க, நீங்கள் பாட்டுக்கு கேமரா வச்சுட்டு செவுத்து கூட மேக் அவுட் பண்ணுன்னு சொல்லிடுவீங்க, கிஸ் பண்ணுன்னு சொல்லிடுவீங்க. இட் இஸ் அ டார்க் செக்மெண்ட் ஆஃப் த ஃபில்ம். பட் அதில் மெயினாக அது என்னென்னா இந்த ஃபுல் ஃபில்மே வந்து நிவேதிதா ப்ளே பண்ணுற கௌரியோட கேரக்டர் வழியாக தான் பார்க்குறோம் நம்ம எல்லாமே. ஸோ கௌரிக்கும் அர்ஜுனுக்கும் கெமிஸ்ட்ரி இல்லை, பட் he is making out of the wall. Correct. How is that going to make Gauri feel? Because she is not able to give him that. And அந்த guilt இருக்கு அவங்களுக்கு. ஸோ அதுதான் ஐ வாண்டட் டு எக்ஸ்ப்ளோர். அண்ட் அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணால் தான் வந்து her guilt for what happens in the film will get the effect, and I will have that effect. So everyone thought it was going to be a fun moment actually. அதை ஷூட் பண்ண போகுது, சரி அவர் வந்து கிஸ் பண்ண போகிறாரு எல்லோரும் பார்க்கலாம் அப்படின்னு அன்றைக்கி மானிட்டர் பின்னாடி ஒரு 15 பேர் இருந்துட்டாங்க. பட் இட் வாஸ் அ வெரி இன்டென்ஸ் மூமெண்ட். அது நடக்க வந்து பீப்புள் வர் நாட், அது கொஞ்சம் கிகிள் பண்ணிகிட்டு இருந்தாங்க, சிரிச்சிட்டு இருந்தாங்க. when it was about to start, the moment it started people became silent. ஏன்னா they could see, because அவர் வந்து he is a fantastic actor. அத்துல் is a fantastic actor. அவர் அந்த ஹஸ்பண்டோட டெஸ்பிரேஷனை கொண்டு வந்தார் அந்த இடத்துல. அது வந்து என்கிட்ட சம் பீப்புள் வாட்ச் தி ப்ரிவ்யூ, அவங்க சொன்னதே வந்து அந்த இடம் வந்து இட் இஸ் வெரி வெரி விசரல். நீங்கள் யூ ஆர் ஃபிசிக்கலி ஏபிள் டு ஃபீல் வாட் இஸ் ஃபீலிங், தட் ஃப்ரஸ்ட்ரேஷன், ஆல் ஆஃப் தட். ஸோ விச் இஸ் எக்ஸாக்ட்லி வாட் கௌரி ஃபீல்ஸ். ஸோ அந்த மொமெண்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு தான் அதை எழுதணும்.